ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமேன்றதை விட இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேவைப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பில்டிங் கட்டுறதாகட்டும், அதுக்கு ரிலேட்டடாக ப்ளூ பிரிண்ட் போகிறதாகட்டும், இது மாதிரி விஷயங்களும், அப்புறமேட்டுக்கு மெக்கானிக்கல், அப்புறம் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிஷினரிஸ் ரெடி பண்ணணும்னா, அப்புறமேட்டுக்கு அதுக்கான ஸ்பேர்லாம் ரெடி பண்ணணும்னா, அது சைஸ் எவ்வளோ இருக்கணும், அது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் டிசைன் பண்ணுறதாகட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான தேவையான ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக மீன்ஸ் இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு விஷயமும் புரியும். இந்த சாஃப்ட்வேர் எங்கே நான் இது பண்ணியிருக்கேன்னா, டொரண்ட் ஃபைலில் இது டவுன் லிங்க் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன் பண்ண உடனே அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி இதை டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டெஸ்க்டாப்பில் இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள். இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். டவுன் பண்ணால் தான் டவுன் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளில நான் இதை ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டோடிஸ்க், AutoCAD 2022. அப்புறம் இதோட இது பிட் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஃபைல்ஸு ஒரு 4 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைலு. ஸோ அதனால் ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. இது செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இது ஒரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன இதில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக செட்டப்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறதுலாம் அதுக்கான இது சப்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற அந்த செட்டப் ஃபைலை தான் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அந்த கிராக்கு, அந்த இது அப்டேட்டு, எத்தனை அந்த 86 பிட்டு, அந்த 64 பிட்டு, அந்த இதுக்கெல்லாம் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கேங்க. ஸோ ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ நம்ம வந்து அது பெருசாக இது பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நம்ம வந்து செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு தி AutoCAD செட்டப் விசார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ திஸ் will install Autodesk production to the computer. It will recommended for that you close all the application before continuing. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு ரஷ்யன்லாம் வேணாம், இங்கிலீஷே இருக்கட்டும். நமக்கு எங்கே ரஷ்யன் தெரிய போகுது. ஓகே, இதில் இங்கிலீஷே விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அது வந்து அடுத்த ப்ராசஸாக இது பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிப்பேரிங் ஃபார் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்பேரிங் இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட்டு முடிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்கிப் பண்ணி தான் போட்டு காட்டுறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை இன்ஸ்டால் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோன்றதுனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மற்றபடி உங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இதாக தான் இருக்கும். கரெக்டாக மீன்ஸ் உங்களுக்கு சிஸ்டம் நல்லா இருந்தால் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா இது மாதிரி ப்ரிப்பேரிங் அப்படின்னு போட்டு பெருசாக ஒரு விண்டோ வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இதெல்லாம் இன்ஸ்டால் ஆக வேண்டியது இருக்குது. அதோட இது இன்னும் கொஞ்சம் பெரிய தலைவலி. ஏன்னா அதோட இது அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டு எல்லா இதுவும் வந்துடும். ஸோ இங்கே மேலே வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் இதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அது யூசர் அக்ரிமெண்ட்ஸ் தான் இது. உள்ள என்னென்ன இது பண்ணணும், இப்படி பண்ணணும், என்னென்ன அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் இதுதான் நம்ம ஆளுங்க பண்ணுறதில்ல, படிக்கிறதே இல்லை. படித்து பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா, ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த டிக் பாக்ஸை நான் வந்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா, சூஸ் வேர் டு இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே விட்டாங்கன்னா சி டிரைவில் தான் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் வந்து AutoCAD அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டு அங்கே இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது அப்படியே இன்ஸ்டால் ஆகட்டும். உங்களுக்கு வேறு எங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு எங்கன்னா இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து செலக்ட் அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி உள்ளவே உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு எதனா காம்பனன்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து என்னென்ன காம்பனன்ட் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா, இன்ஸ்டாலிங் AutoCAD 2022 அப்படின்னு போட்டு 0% இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100% ஆகணும். அதுவும் இல்லாமல் கீழே செப்பரேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வெளில அங்கே வந்து சூஸ் பண்ணோம் இல்லையா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம், அதுவும் இங்கே வந்து லோட் ஆகி முடியணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு டைமாக இன்ஸ்டால் ஆகும்போது நீங்கள் இது மாதிரி மினி டிஸ்பிளே வச்சுருந்தீங்கன்னா வெளிலவே வந்து பார்த்திங்கன்னா AutoCAD 2022 அப்படின்ட்டு கீழே வெளியிலே அங்கே வந்து ஒரு இது ஓப்பன் ஆகிடும். இது மீன்ஸ் ஷார்ட்கட் ஒன்று வந்துடும்.
ஸோ அது வந்து நீங்கள் அப்புறமேட்டுக்கு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஈஸியான இதாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டிக் பண்ணி வச்சுருப்போம். அங்கே வந்து எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்ட்டு லாஸ்ட் ஃபங்க்ஷன் தான். நீங்கள் வேணால் திரும்ப கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி மீன்ஸ் நீங்கள் ஒரு ஒவ்வொரு சிஸ்டத்தை பொறுத்து மேபி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 hour ஆச்சு. இதை விட உங்களோட சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னா இன்னும் கூட டைம் எடுக்கலாம். இல்லைனா உங்களோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு இதாகிடும். இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் எப்படியும் போட்டு விட்டு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அங்கே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளீஸ் ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் டு ஃபினிஷ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து இது ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. நம்ம இது கரெக்டாக ப்ராப்பராக கிராக் போட்டால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராக்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். நீங்கள் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பியாக கட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறது கொஞ்சம் ஏன்னா பேஸ்ட் பண்ணும்போது எதனா உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா திரும்ப போகிறதுக்காக நீங்கள் காப்பி பண்ண உடனே லோக்கல் டிஸ்க்கு சி போயிடுங்க. ஸோ சி போன உடனே இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிடுங்க. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த AutoCADக்கான அந்த இதை எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஸ்க் அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ டிஸ்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல AutoCAD 2022 அப்படின்னு ஃபஸ்ட்லேயே ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்ட உடனே இது வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரிப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே இடத்துல நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண உடனே ரிப்ளேஸ் ஆகலன்னா கண்டினியூ கேட்கும். ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரிப்ளேஸ் ஆன உடனே அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக லோட் ஆகும். ஸோ நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோன்றதுனால அப்படி தான். ஸோ ஓகே, இப்போ வந்து எஸ் கேட்குதா? ஸோ ஓகே, நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது வந்து கிராக் ஆன உடனே இதுவே ஓகே அப்படின்ட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிராக் ஆகிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இது சிஎம்டினா என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சிஎம்டி கமெண்ட்ஸ்லாம் சும்மா ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் லோட் ஆகிட்டுருக்கு, அதை இது பண்ணுறதுக்காக. ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நேரம். அப்புறமேட்டுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக முடிஞ்சு கிராக்கிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு என்ஜாய் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து அது கம்ப்ளீட்டட்னு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே அந்த ஷார்ட்கட் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோன்றதுனால தான் அப்படி, வேறு எதுவும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிறதுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம என்ன டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு போட்டு கீழே வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா AutoCAD 2022 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 2022 இது பண்ணியிருக்காங்க, அதனால தான். ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃபைனலி இது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா பெயிண்ட் பண்ணுற இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சிஸ்டம்லாம் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு என்னடா இது பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதனா ஒரு உங்களுக்கு டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. உங்களுக்காக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பல வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்கணும்னா அடுத்தடுத்து நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ டாடா, பை யூ, சைனிங் ஆஃப், Mr. 16.